பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. கிதாபுல் அர்பஈன் ஃபீ மத்ஹபிஸ் ஸலஃப். ஸலஃப் எனும் சஹாபாக்களுடைய பாதை குறித்த 40 நபிமொழிகளில் 10வது நபிமொழி, இல்முடைய சிறப்பும் உலமாக்களுடைய மேன்மையும் அவர்களை குறைத்து மதிப்பிடுபவர்களுக்கான மறுப்பும். இந்த தலைப்பின் கீழே ஷேக் அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். அன் அபி தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال, அபு தர்தா என்ற நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் சலக தரீகன் யப்தகி ஃபீஹி இல்மன் சலகல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னஹ். யார் இல்மை தேடி ஒரு பாதையிலே செல்கிறாரோ அவருடைய பாதையை அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையாக ஆக்கிவிடுகிறான். وَإِنَّ الْمَلَائِكَةَ لَتَضَعُ أَجْنِحَتَهَا رِضَاءً لِطَالِبِ الْعِلْمِ. கல்வியை இல்மை தேடி ஒருவர் இப்படி செல்லும் பொழுது அவரை நோக்கி மலக்குகள் தங்களுடைய ரெக்கைகளை தாழ்த்தி கொண்டு திருப்தி அடைந்து விடுகிறார்கள். وَإِنَّ الْعَالِمَ لَيَسْتَغْفِرُ لَهُ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ حَتَّى الْحِيتَانُ فِي الْمَاءِ. ஒரு ஆலிம் அவருக்காக வானங்களில் இருக்கின்ற மலக்குகளும் பூமியிலே இருக்கின்றவர்களும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் கூட அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றன. வஃபத்லுல் ஆலிம அலல் ஆபித் கஃபத்லில் கமரி அலா சாயிரில் கவாகிப். ஒரு ஆலிமுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஒரு ஆபிதுக்கு முன்னிலையில், ஆலிம் ஆபித், ஆபித் என்றால் வணக்கசாலி, ஒரு வணக்கசாலியை விட ஒரு ஆலிமுக்கு இல்மு உள்ளவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஃபதுல் என்னவென்றால் எப்படிப்பட்டது என்றால், நட்சத்திரங்களுக்கு மத்தியில் ஒரு சந்திரனுக்கு பௌர்ணமி நிலவுக்கு இருக்குமே சிறப்பு, அது போன்ற ஒரு சிறப்பு ஆலிமுக்கு ஆபிதுகளுக்கு மத்தியில் வணக்கசாலிகளுக்கு மத்தியில் இருக்கின்றது. இன்னல் உலமா வரஸத்துல் அன்பியா. நிச்சயமாக உலமா அறிஞர்கள் என்பவர்கள், மார்க்கத்தின் கல்வியாளர்கள், நபிமார்களின் வாரிசுகள். இன்னல் அன்பியா லம் யுவர்ரிஸு தீனாரன் வலா திர்ஹமன். நிச்சயமாக நபிமார்கள் தங்களுடைய சொத்துக்களாக தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ அவர்கள் வாரிசு சொத்துகளாக விட்டு செல்லவில்லை. இன்னமா வர்ரஸு அல் இல்ம. அவர்கள் விட்டு சென்ற வாரிசு சொத்து என்பது அல் இல்ம், மார்க்கத்தின் கல்வி. ஃபமன் அஹத பிஹி அஹத பிஹத்தின் வாஃபிர். யார் அந்த வாரிசு சொத்தை, அந்த கல்வியை பற்றி பிடித்து எடுத்துக்கொண்டாரோ அவர்தான் மகத்தான பாக்கியத்தை, நன்மையை எடுத்துக்கொண்டவராக ஆவார். ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதி. இமாம் அபு தாவூத் இன்னும் திர்மிதி ரஹிமஹுமுல்லாஹ் ரெண்டு பேரும் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை சஹீஹ் என்று உறுதி செய்கிறார்கள். அபு தாவூதில் 3641வது ஹதீஸாக, திர்மிதி 2682வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸை எதற்காக சலஃபுடைய மதுஹப் என்கிற தலைப்பின் கீழே ஷேக் இங்கே கொண்டு வருகிறார்கள் என்றால், முதல் இல்முடைய சிறப்பை நம்முடைய சலஃப் உணர்ந்திருந்தார்கள். இல்ம் என்பது ஒருவர் சொர்க்கம் செல்வதற்கு பாதையாக இருக்கக்கூடியது. யார் ஒருவர் நான் சொர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் இல்மை கற்றுக்கொள்வதால் மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும்.
எவ்வளவு தூரம் ஒருவர் இல்மில் குறைவாக இருக்கிறாரோ, இல்மை விட்டு தூரமாக இருக்கிறாரோ, அவ்வளவு தூரம் அவர் சொர்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கிறார். அவ்வளவு தூரம் நரகத்திற்கு நெருக்கத்தில் இருக்கிறார். எவ்வளவு தூரம் இல்மில ஒருவர் குறைவாக இருக்கிறாரோ அவ்வளவு தூரம் அவர் பாவங்கள் தவறுகள் செய்வதில் வாய்ப்பில் இருக்கிறார் என்ற ஒரு அறியாமை காரணமாக என்ன செய்வார்? பாவத்தில் தவறிலும் விழுந்து கொண்டே இருப்பார். இல்மு ஒருவருடைய வாழ்க்கையில் சொர்க்கத்தை கொடுப்பது மட்டுமல்ல, சொர்க்கம் போவதற்கு லேசாக ஆக்கக்கூடிய இல்மு தான். என்றால் ஒருவர் இல்மு உள்ளவர் தான் சொர்க்கத்திற்கு லேசாக போவதற்கான எல்லா வழியிலும் அறிந்திருப்பார். அவருடைய ஈமான் அவருடைய இல்மை கொண்டு பலமாகிக் கொண்டே இருக்கும். ஆகவே அவர் பாவங்களை விட்டு தூரமாகுவதோடு நல்ல அமல்களை செய்வதில் அவருக்கு பலம் கிடைக்கும் என்ற அவருடைய ஈமானை பலப்படுத்தும். ஆகவே அவர் சொர்க்கம் போவது லேசாக ஆகிவிடும். யார் ஒருத்தருக்கு இல்ம் இல்லையோ, மார்க்கத்துடைய நல்ல அடிப்படையான தெளிவான அறிவில்லையோ, அவர் பல நேரங்களில் நரகம் போவதை லேசாக ஆக்கிவிடும் அவருக்கு. ஆகவே சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் நம்முடைய ஸலஃப் அவர்கள் இல்முடைய இந்த சிறப்பை உணர்ந்திருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் இல்மை தேடி ஒரு பாதையில் போகிறாரோ அவர் சொர்க்கத்தின் பாதையை நடைபோடுகிறார். சொர்க்கத்தின் பாதையில் போவதற்கு அது லேசாக ஆகிறது. அவை இல்மை தேட வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய முதல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அடிப்படை. அவர் ஸலஃப் இல்மை தேடுவதில் கொஞ்சம் கூட அலட்சியம் கடைபிடிக்கவில்லை. அவர்கள் மிகவும் அதற்கு ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார். ஏன்னா இந்த வார்த்தைகள் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மிகவும் அவர்களை ஆர்வப்படுத்தி கொண்டே இருந்தது. சரி, அப்படி ஒருவர் இல்மையை தேடி சொர்க்கம் போகிறார் என்றால் அந்த இல்மை தேடியதனால் ஒருத்தர் ஆலிமாக ஆகிறார் இல்லையா? அவருக்கு இருக்கிற சிறப்பு என்ன? சொர்க்கம் போவது மட்டும்தானா? அல்லாஹ்வுக்கு முன்பு அவருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து எப்படிப்பட்டது? முதல் விஷயம், இல்மை தேடிவது இலகுவாக சொர்க்கம் போக ஒரு காரணம், அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அவருக்கு இல்மை தேடியதனால் அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அந்த பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கிறது பாருங்கள். அவர் பாவ மன்னிப்பு தேடுவதை விட அவர் இல்மை தேடிக்கொண்டிருப்பதால் அவருக்காக வானங்களில் இருக்கிற மலக்குகள் எல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். பூமியில் இருக்கிற மலக்குகள் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லை, கடலில் இருக்கிற எல்லா மீன்களும் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து தெரிகிறது, கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் கூட நல்லடியார்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றன. அது ஒரு ஆலிமுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றன. ஒரு மீன் அல்ல, கோடிக்கணக்கான மீன்கள் இருக்கின்றன. அத்தனை மீன்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். அவை அல்லாஹ்விடம் இந்த ஆலிமுக்காக, இல்மை தேடியவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றன. அல்லாஹ் தஆலா இந்த பாவ மன்னிப்பை மலக்குகளும் மீன்களும், இன்னும் வேறு ஹதீஸ்களிலே பொந்துகளில் இருக்கிற எறும்புகளையும் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. பொந்துகளில் எவ்வளவு எறும்புகள் இருக்கின்றன, அந்த எறும்புகளும் பாவ மன்னிப்பு கேட்கின்றன. ஆக பாவ மன்னிப்பு ஒருவருக்கு கிடைக்கும் என்றால் அவருக்கு சொர்க்கம் இலகுவாக கிடைக்கிறது என்று அர்த்தம். என்ற அல்லாஹ் தஆலா மன்னிக்காமல் சொர்க்கம் போக முடியாது. அந்த மன்னிப்பு லேசாக கிடைப்பதற்கு ஒரு சிறந்த வழி என்ன? இல்மை தேடுவது. அதுவும் இல்மை தேடுகிறவர் எங்கே போய் தேடுகிறாரோ அவர் மீது மிகப்பெரிய பிரியம் கொண்டு மலக்குகள் சூழ்ந்து ரெக்கைகளை விரித்துக் கொண்டு வந்து விடுகிறார்கள். அதனால்தான் சகோதரர்களே, இல்முடைய மஜ்லிஸில் உட்காருங்கள் உட்காருங்கள் என்று சொல்வது. ஒருவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை, ஒன்றுமே புரியவில்லை என்றால் கூட அவரை சுற்றி அந்த மஜ்லிஸில் அவர் உட்கார்ந்ததற்காக மலக்குகள் ரெக்கைகளை விரித்துக் கொண்டு வந்து சேர்ந்து மஜ்லிஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அப்ப இல்மு தேடுவதால் மிகப்பெரிய பலன். ஒரு மஜ்லிஸ்ல இல்முடைய சபையில் உட்கார்ந்தால் கூட அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு கேட்பதற்காக, நமக்காக, நம்மீது திருப்தி அடைந்து, ஏனென்ற ரசூலுல்லாஹ் சொல்ற ரிதாஅன், அதாவது ரிதாஅன் என்று சொன்னால் திருப்தி அடைந்து, சந்தோஷம் அடைந்து, நம்மை பற்றி ஒரு நல்ல சந்தோஷத்தோடு மலக்குகள் இறங்குகிறார்கள். மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள், ரெக்கைகளை விரிக்கிறார்கள். அந்த ரெக்கைகளை பணிவாக விரித்துக் கொண்டு ஒருவர் இன்னொருவர் மீது, அதாவது வானம் வரைக்கும் அந்த மலக்குகள் ஒருவர் மீது ஒருவராக ஏறிக்கொண்டே மேல போவார்கள். ரெக்கைகளை விரித்த நிலையில் எல்லோரும் ஏறிவிடுவார்கள். அல்லாஹ்விடம் நம்மை பற்றி, இல்மை தேடிக்கொண்டிருப்பவர்களை பற்றி அவர்கள் பேசுவார்கள். அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் தான் மன்னிப்பதாக அவர்களிடம் வாக்களிப்பான்.
எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்கள். இது இரண்டாவது. எப்படி சொர்க்கம் லேசாக கிடைக்கிறது என்றால் பாவ மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. மூன்றாவது, இந்த ஹதீஸ்ல ஒரு விஷயத்தை கவனியுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இல்மை தேடிய ஒரு ஆலிமுக்கும் அதே நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆபிதுக்கும் இடையே உள்ள அந்தஸ்து வித்தியாசத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். என்னதான் ஒருத்தர் நிறைய நேரம் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், நிறைய இபாதத் செய்கிறார், குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிறார், மாஷா அல்லாஹ், அவர் நிறைய இபாதத் செய்கிறார், அவர் யார் என்று சொல்லப்படும்? ஆபீத் என்று சொல்லப்படும். இபாதத்து அதிகம் செய்யக்கூடியவருக்கு பெயர் என்ன? ஆபீத். இன்னொருவர் நிறைய இல்மை தேடுகிறார், தன்னுடைய ஈமானை பலப்படுத்துகிறார், அல்லாஹ்வை நபியும் அதிகமாக இந்த இல்மை கொண்டு அறிந்து கொள்கிறார், அதன் காரணமாக அவர் ஆலிமாக ஆகிறார். இந்த ஆலிம் இருக்கிறாரே, இவருடைய சிறப்பு இந்த ஆபிதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா? ஒரு நிலாவுக்கு, சந்திரனுக்கு எப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு முன்னாடி சிறப்போ தனித்துவம் இருக்கிறதோ, அது போன்ற ஒரு தனித்துவம் ஆலிமுக்கு இருக்கிறதா. அப்படி என்றால் என்ன? ஆபிதுகள் கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஆலிம் அந்த அத்தனை கோடிக்கணக்கான ஆபிதுகளை விட சிறந்தவர், வணக்கசாலிகளை விட சிறந்தவர். ஏன் இந்த சிறப்பு ஒரு ஆபிதுக்கு வருகிறது? ரசூலுல்லாஹ் ஒப்பிடுவது ஒரு சந்திரனை ஒப்பிடுகிறார். ஏனென்றால் நாம் பார்க்கும்போது வானத்தை பார்த்தால் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு சந்திரன் தான் இருக்குது. ஆக கோடிக்கணக்கான ஆபிதுகளுக்கு முன்னாடி ஒரு ஆபிதுக்கு அத்தனை ஆபிதுகளுடைய சிறப்பு இருக்கிறதா. ஏன் என்று கேட்டால், ஒரு ஆலிம் தான் ஆபிதுகளை உருவாக்கக்கூடியவர், ஆபிதுகளுடைய ஈமானை சரி செய்யக்கூடியவர், ஆபிதுகளுக்கு ஆர்வமூட்டக்கூடியவர். அவர்தான் இபாதத்துனா என்னவென்று சொல்லிக் கொடுப்பார், அவர்தான் இபாதத்துல ஷிர்க் எப்படி வந்துவிடும் என்று சொல்லிக் கொடுப்பார், அவர்தான் இபாதத்துடைய நன்மைகளை சொல்லிக் கொடுப்பார், அவர்தான் இபாதத்துகளை கடமைகளை விடுவதுடைய தீமையை சொல்லிக் கொடுப்பார், அவர்தான் இபாதத்துகளே பிதஅத்துகள் நுழைவதை பற்றி சொல்லிக் கொடுப்பார். அப்போ ஒரு ஆபிதுடைய இபாதத் பாதுகாக்கப்படுவது எப்படி? ஒரு ஆலிம் கொடுக்கக்கூடிய இல்ம். ஆலிம் சொல்லிக் கொடுப்பார், நீ இபாதத் செய்கிறாய், நீ இவ்வளவு நேரம் நின்று தொழுதாய், ஆனா உன்னுடைய ஷிர்க் இருக்கிறது, அதை விட்டாயா? தௌபா செய்தாயா? அதை விட்டு விலகினாயா? இந்த பிதத்தை விட்டு விடு, இது சுன்னா அல்ல என்று சொல்லிக் கொடுப்பார். அப்போது ஒரு ஆபிது தன்னுடைய வணக்கத்தை சீர்திருத்திக் கொள்வதற்கு, தான் பாதுகாக்கப்படுவதற்கு, தன்னுடைய இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய ஏற்கப்படுவதற்கு ஒரு ஆலிமிடமிருந்து தான் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அவ்வளவு நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு நிலாவுக்கு, பௌர்ணமிக்கு இருக்கிற சிறப்பு போல ஒரு ஆலிமுக்கு சிறப்பு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இறுதியாக இந்த ஹதீஸில் ஒரு மகத்தான செய்தி என்ன தெரியுமா? ஏன் இவ்வளவு மகத்தான சிறப்புடைய ஒரு ஆலிம், அவர் எப்படி இந்த சிறப்பை அடைகிறார், அவருக்கு எப்படி இந்த தகுதி வருகிறது? அந்த தகுதி அவர் நபிமார்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கல்வியால் தான். நபிமார்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்தை அவர் எடுத்துக்கொண்டவர். அந்த சொத்து தங்க காசோ வெள்ளி காசோ அல்ல, அந்த சொத்து அல்ல. அவ்விதன் சலஃபி உலமாவிடம் உலமாக்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. ஆகவேதான் எந்த விவகாரத்தை உலமாவிடம் திரும்புங்கள், கல்வி உள்ளவர் மூத்தவரிடம் திரும்புங்கள், கல்வியால் ஆழம் கண்டவரிடம் திரும்புங்கள், அவரிடம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி மார்க்க விளக்கம் கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்களுடைய வழிகாட்டலை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று திரும்ப 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 சலஃப் உலமாக்கள் அறிவுரை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எந்த இல்ம் இல்லாத யாரின் பக்கம் திருப்ப விட மாட்டார்கள். சாதாரண ஒரு ஆள், சாதாரண பெரிய விஞ்ஞானி அல்ல பெரிய மருத்துவர் அல்லது பெரிய அரசியல்வாதி, யாரிடம் நீங்கள் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அவரிடம் தேடுவதில்லை. அவர்கள் மருத்துவர் என்றால் அவர் மருத்துவம் சம்பந்தப்பட்டதிலே அவர் கல்வி உள்ளவர், அவரிடம் நீங்கள் சிகிச்சைக்கு வழி கேட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த மருத்துவத்தில் எது தவறு எது சரி என்பதை ஆலிம் சொல்லிக் கொடுப்பார். இந்த மருந்தை சாப்பிடுவது ஹராம், ஏனென்றால் அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான், இதை அவர் சொன்னாலும் கேட்காதே சொல்லிடுவார். ஏனென்றால் இந்த இல்மை கொண்டுதான் எல்லாருக்கும் வழிகாட்டப்படும், அந்த மருத்துவருக்கு வழிகாட்டப்படும், அந்த அரசியல்வாதிக்கு வழிகாட்டப்படும். இந்த பாதையில் நீங்கள் போவது தவறு என்று ஒரு ஆலிம் சொல்லிக் கொடுப்பார் சகோதரர்களே. ஆகவேதான் உலமாவிடம் திரும்புங்கள் என்று இந்த அடிப்படையினால் எப்போதுமே அஹ்லு சுன்னா கொள்கையை பின்பற்றக்கூடிய சலஃபியூன், அதாவது சஹாபாக்குடைய இந்த பாதை பின்பற்றக்கூடியவர் எவருமே இல்மு இல்லாதவர்களை
மதிக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அவரிடம் நபிமார்களுடைய வாரிசு சொத்து இல்லை. அவரிடம் போய் எடுக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? அவரிடம் துன்யா இருக்கும், துன்யா இருக்கலாம், துன்யா யாரிடம், துன்யா யாருன்னு தேடிக்கொள்ளலாம். ஆனால் இந்த இல்முங்கிற நபிமாருடைய வாரிசு சொத்து அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட பெரும் அருளால் கருணையால் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து. ஆகவேதான் எந்த ஒரு குழப்பம் ஃபித்னா நம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நாம் அந்த மக்களுக்கு அந்த ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு நாம் சொல்லக்கூடிய முதலில் உலமாவிடம் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அறிவையை ஏறுங்கள். உங்களுடைய தர்க்கங்கள், உங்களுடைய வாத பிரதிவாதங்கள் இதையெல்லாம் தூக்கி வையுங்கள். உங்களுக்கு இல்மு இல்லை, ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்பு பணியுங்கள், உலமாவிடம் கல்வியை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். ஆகவேதான் எப்போதுமே சலஃபுடைய பாதையில் இந்த இல்முக்கும் உலமாவுக்கும் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. இல்மை குறைத்து உலமாக்களை இரண்டாம் தரமாக பார்க்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா வழிகட்ட சித்தாந்தவாதிகள் கூட்டங்களாக பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் உலமாக்களுக்கு உலகம் தெரியாது, அவர்கள் ஒன்றும் வானத்திற்கு மேலே இருக்கிறதை பேசுவார்கள், பூமிக்கு கீழே இருக்கிறதை பேசுவார்கள், மறுமையை பற்றி தான் பேசுவார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருப்பது தெரியாது, நடந்து கொண்டிருக்க அரசியல் சூழ்ச்சிகள் தெரியாது. அவர்களுடைய விஷயத்தில் அவர்களிடம் நாம் உலகத்தை பற்றி நமக்குள்ள பிரச்சனைகளை பற்றி எல்லாம் கேட்கக்கூடாது என்று மிகவும் இழிவுபடுத்தி மட்டரகமாக அவர்களை குறைத்து பேசுவார்கள். அவர்கள்தான் மிகப்பெரிய ஜாகில்கள். சகோதரர்கள், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் உலமாக்களை குறைத்து மதிப்பிடுகிறார்களோ அவர்களை வழிகெடுக்கிறதுக்கு அல்ல தாங்கள் வழிகட்ட பிறகு அந்த தங்களுடைய வழிகட்ட கொள்கையை நம்மிடம் புகுத்துவதற்கு தாங்கள் அதை சரி என்று நம்பிக்கொண்டு பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று அர்த்தம். யார் சலஃபுடைய மதுஹப் பாதையிலே உறுதியா இருக்கிறாரோ அவர் ஒரு காலம் அஹ்லு சுன்னா என்கிற சரியான கொள்கையில் அகீதா மன்ஹஜில் இருக்கக்கூடிய மூத்த அறிஞரிடம், நான் ஏன் திரும்ப மூத்த அறிஞர் என்று சொல்கிறேன், இளையவர்களிடம் எப்போதுமே ஆபத்து இருக்கிறது. அவர் உணர்ச்சி வசப்படுவது அல்ல சண்டையிட்டுக் கொள்வது, அவர்களுக்கு இருக்கிற கல்வி குறைபாடு காரணமாக சில பிரச்சனைகளை சில விவகாரங்களை நுட்பமாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் குழப்பத்தில் இருப்பார்கள். அவர்கள் மக்களை குழப்புவார்கள். அவர்கள் தாண்டோத்தரமாக ஃபத்வாவை கொடுப்பார்கள், பேஸ்புக்ல போடுவார்கள், இன்ஸ்டாகிராம்ல போடுவார்கள். ஆகவே அவர்கள் எல்லோரும் எப்போது ஆபத்துகள் உள்ளவர்கள் தான். ஆகவே எப்போது ஃபித்னாக்கள் வருதோ அப்போதெல்லாம் உலமாவிடம் திரும்ப, ஏனென்றால் அவர்களிடம்தான் நபிமார்களுடைய கல்வி, நபிமாருடைய வாரிசு சொத்து இருக்கிறது. அந்த சொத்திலிருந்து எடுத்துக்கணும், அதுதான் உண்மையான நமக்கு தேவையானது. ஆகவே ரசூலுல்லாஹ் முடிக்கிறார்கள் கடைசியாக, யார் அவர்களுடைய அந்த வாரிசு சொத்தை இல்மை பெற்றுக்கொண்டாரோ அவர்தான் மகத்தான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா இல்மையும் உலமாக்களையும் நன்கு அறிந்து அதன் மூலமாக அவர்களும் நன்மையை பெறக்கூடிய பலன்களை அடையக்கூடிய நல்ல மக்களை நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.